6000. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து 2024 உடைய நியூ டிசைர் டாஸ்லிங் டிசைரை ட்ரைவ் பண்ணி டிரைவிங் ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். இதில் இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 1.2 லிட்டர் இன்ஜின். ஒன்லி ஒன் திங், பழைய இன்ஜின்லேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா 4 சிலிண்டர் ஓல்டு இன்ஜினுக்கு, இது 3 சிலிண்டர். ஸோ 3 சிலிண்டர் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற நிறைய கொஷின் மார்க்ஸ் வந்து ஆன்லைனில் வந்து இருக்குது. ஸோ உங்கள் மனசுலேயும் இருக்கும். அதை தான் இப்போ வந்து கிளியர் பண்ண போகிறோம். ஸோ ட்ரைவ் பண்ணிட்டு வண்டி எப்படி இருக்குது அப்படின்ற ஃபீட்பேக்கை இப்போ பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ட்ரைவ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டியரிங் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலி இப்போ ஒரு வண்டிங்கள் எல்லாமே வந்து லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டியரிங் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு லைட்டான ஸ்டியரிங் தான். ஈஸியாக நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணலாம். சிட்டிக்குள்ளெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் கிளச்சும் ரொம்ப சாஃப்டாக லைட்டாக இருக்குது. அண்ட் கியர் பாக்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபீல் இருக்குது. இந்த வெஹிக்கிளில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர்ன்றதுனால உங்களுக்கு அந்த ஸ்லைட்டாக அந்த ரம்பிளிங் நாய்ஸ், இன்ஜினோட அந்த ரம்பிள் நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 RPM தாண்டி நீங்கள் ரைஸ் பண்ணுறப்ப அந்த சின்ன ஒரு ரம்பிள் நாய்ஸ் வந்து கேட்குது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பேஸ் பிக்கப் ஆகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான டிரைவாக இருக்குது. இப்போ நம்ம வந்து 3rd கியரில் போயிட்டுருக்கோம். இப்போ போயிட்டுருக்கு அப்படியே 3rd கியரில் நான் ஸ்லோ பண்ணி ஸ்பீட் பிரேக்கரில் அப்படியே மூவ் பண்ண போகிறேன், டவுன் ஷிஃப்ட் பண்ணாமல். எதுக்குன்னா இன்ஜினோட நாக்கிங் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஹை கியரில். ஸோ 3rd கியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்டான நாக்கிங் தான், ரொம்ப அதிகமாக தெரியல. அப்படியே வந்து ஈஸியாக வந்து கிராஜுவலாக பிக்கப் ஆகுது. இப்போ 4th கியரில் 1000 RPMல ட்ரைவ் பண்ண போகிறோம். ஃபோர்த் கியர்லேயே உங்களால் வந்து 1000 RPMல ஈஸியாக வந்து ட்ரைவ் பண்ண முடியுது. இன்ஜினோட நாக்கிங் வந்து ரொம்ப அந்தளவுக்கு இல்லை. ஸோ இது எதுக்காகனா வந்து நீங்கள் சிட்டி டிரைவ் அப்போ அதிகமாக கியரை வந்து ஷிஃப்ட் பண்ணி ட்ரைவ் பண்ண வேண்டியது இருக்காது. ஸோ சூப்பர். மோஸ்ட் ஆஃப் த ஹோண்டா இன்ஜின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ பவரை பிக்கப் பண்ணி ஆக்சிலரேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். டவுன் ஷிஃப்டிங் டு 3rd கியர். 3000 RPM தாண்டியாச்சு. இப்போ 4000 RPM. We are reaching the 5000 RPM limit. 120 6000 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல் ஆகுது. இப்போ பிரேக்கிங் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பிரேக்கிங் நல்லா இருக்கு. பிரேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக பிரேக் பண்ணுறப்ப பிரேக் ஃபோர்ஸ் வந்து இன்னும் கூட நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்புறம் சடன் பிரேக்கிங், ஒரு ஸ்பீடான போயிட்டுருக்கப்போ ஒரு பிரேக்கிங் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸாக இருக்க மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. அண்ட் ஒரு சின்ன ஒரு பாடி ரோல் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது சடன் பிரேக்கிங் அப்போ. ஸோ ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக ட்ரைவ் பண்ணி ஒரு பிரேக் அப்ளை பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆவீங்க. சடன் பிரேக்கிங். ஸோ ஒரு சடன் பிரேக்கிங் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் ஃபோர்ஸை வந்து என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியல. பிரேக்கிங் ஒன்று மட்டும் என்னை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணுச்சுன்னு தான் சொல்லணும். ஷார்ப்பான பிரேக்கிங் இல்லை.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கிளச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஒரு எஃபர்ட்ன்றது அதிகமாக வந்து தேவைப்படலை. ஸோ கியரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸ்மூத்தாக வந்து ஸ்லாட் ஆகி உங்களுக்கு தேவையான கியரில் வந்து விழுது. ஏற்கனவே வந்து எல்லா ஸ்விஃப்ட்டு அப்புறம் மாருதி கார்ஸ்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வல் கிளச்சும் வந்து லைட்டாக இருக்கும். அப்புறம் கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரிஃபைன் லெவலாக ஸ்மூத்னஸ் வந்து நல்லா வந்து இருக்குது. ஆல்மோஸ்ட் ஸ்டேரிங் ஆகட்டும், இல்லை கிளச்சு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கியர், எல்லாத்துலேயும் நீங்கள் கியரை சேஞ்ச் பண்ணி கிளச்சை வர்றப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தாக வந்து கிளச் வந்து ஆக்ஷன் ஆகுது. ஸோ ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சிலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு சடன் பிக்கப்ன்றதுலாம் இல்லை. ஒரு லீனியராக வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக வந்து உங்களுக்கு பவர் வந்து பிக்கப் ஆகுது. நம்ம வந்து 3rd கியரில் போயிட்டுருக்கோம். இப்போ 5th கியரில் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. 5th கியரில் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்மூத்னஸோட வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரிஃபைண்டாக இருக்குது ட்ரைவ் பண்ணுறப்ப. ஹார்ன் சூப்பராக இருக்கு. உங்களுக்கு அதிகமான பவர்லாம் வேணும்னா நீங்கள் டவுன் ஷிஃப்ட் பண்ணி 3rd கியர், நல்லா ஒரு 4000 RPM நீங்கள் தாண்டப்போ தான் நல்ல ஒரு பவர் அண்ட் பிக்கப் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த வண்டி வந்து 3 சிலிண்டர் இன்ஜின்ன்றதுனால உங்களுக்கு அந்த வெஹிக்கிளோட இன்ஜினோட ராட்டில் சவுண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கேபின்குள்ளே ஃபில்டர் ஆகி கேட்குது. பட் மோர் தென் லெஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்டியாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த சவுண்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ஸ்லோ ஸ்பீடில் ரொம்ப சைலண்ட்டாக நல்லா சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 சிலிண்டர்னால உங்களுக்கு பவர்ன்றது வந்து எந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு லேக் வந்து இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு பவர் வந்து வேணும்னா நீங்கள் டவுன் ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் ஆக்சிலரேட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு பவர் கிடைக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது. இந்த ஸ்பீட் பிரேக்கரில் செக் பண்ணி பார்க்கலாம் சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்ட்டு. நான் ஒரு 3rd கியரில் ஆல்மோஸ்ட் வர்றேன். சஸ்பென்ஷன் பயங்கரமாக இருக்குது. ரொம்ப ரிஃபைண்டாக ஒரு சாஃப்ட்வேர் சைடில் இருக்குது சஸ்பென்ஷன். ஸோ இந்த பேட் ரோட்ஸில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப சாஃப்ட்வேர் சைடில் இருக்குது. அப்படியே ஒரு குஷன் மாதிரி இருக்குது சஸ்பென்ஷன், அப்படி தான் சொல்லணும் ஃபீலிங். இங்கேயும் கொஞ்சம் பேட் ரோட்ஸில் அப்படியே ட்ரை பண்ணி பார்ப்போம். ரொம்ப சாஃப்ட்வேர் சைடில் இருக்குது சஸ்பென்ஷன். ரொம்ப இந்த பேட் ஷாக்ஸ் எல்லாம் வந்து உள்ள அந்த அளவுக்கு அப்சர்வ் ஆகல. ஒரு 100ல் ஒரு 10% தான் உங்களுக்கு உள்ள ஃபில்டர் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ சஸ்பென்ஷன் ரிஃபைண்டாக ஒரு சாஃப்ட்வேர் சைடில் இருக்கு. இப்போ வெஹிக்கிளோட பவரை வந்து செக் பண்ணிடுவோம். செகண்ட் கியரில் 4000 RPM, 80. 3rd கியரில் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். we are touching 100. ஸோ 6000 RPM வந்து அப்படியே ரெவ் மீட்டர் லாக் ஆகுது. த்ரீ சிலிண்டர்ன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளில் பவர் லேக்ன்றது இல்லை. கண்டிப்பாக நம்ம கியர்ஸில் ஒர்க் பண்ணோம் பவர் வேணும்னா. ஸோ 4th கியரில் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கோம். 100.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 5th கியரில் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம் 100ல். நல்ல ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு டிரைவிங்கில் தான் போயிட்டுருக்கோம் வண்டி. 2500 RPM 100ல் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 100ல் உங்களுக்கு இன்னும் பவர் வேணும்னா நீங்கள் ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக பிக் ஆகுது. உங்களுக்கு அந்த சடன் புல்லுன்றது இல்லை. இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு பவர் வேணும்னா டவுன் ஷிஃப்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் வந்து கியர்ஸில் அதிகமாக வந்து ஒர்க் பண்ணணும், பவர் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா. மற்றபடி நீங்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு ரிலாக்ஸ்டான மேனரில் ட்ரைவ் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த கார் வந்து செமையாக இருக்கும். ஸோ 3 சிலிண்டர் இருக்கிறதுனால நமக்கு வந்து என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு மைலேஜ் அதிகமாக கிடைக்கும். ஒன்றே அட் த சேம் டைம் உங்களுக்கு அதிகமாக பவர் வேணுன்றப்ப நீங்கள் டவுன் ஷிஃப்ட் பண்ணி கியரில் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பவர் வந்து கிடைக்குது இந்த காரில். ஹேண்ட்லிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு நல்லா இருக்கு. பட் எனிவே வந்து ரொம்ப ஷார்ப்பாக இல்லை. இப்போ சடனாக பிரேக் பண்ணி பார்ப்போம். பிரேக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வண்டியை வந்து ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த காரில் 360 டிகிரி கேமரா இருக்குது. அப்புறம் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இருக்குது. பார்க்கிங் பண்ணுறப்ப நீங்கள் ஸ்டேரிங் எப்படி திருப்புறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கைட்லைன்ஸோடு உங்களுக்கு வரும். ஸோ பார்க்கிங் அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ட்ரைவ் பண்ணுறது வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் ட்ரைவ், பவர் வந்து நல்லாவே இருக்குது வண்டியில். இப்போ நம்ம வந்து ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணி வண்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு மேனரில் ட்ரைவ் பண்ண போகிறோம். இப்போ எல்லா கியர்ஸும் வந்து அண்டர் 2000 RPMக்குள்ளே ஷிஃப்ட் பண்ணி ட்ரைவ் பண்ண போகிறோம். ஸோ வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப சாஃப்டாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. ஃபோர்த் கியரில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு 1500 RPM தாண்டி 2000 பிக்கப் பண்ணுறப்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது உங்களுக்கு. கேபின் இன்சுலேஷன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைவ் பண்ணுறப்ப அந்த ரொம்ப ஹார்டாக ட்ரைவ் பண்ணுறப்ப அந்த இன்ஜினோட நாய்ஸ் வந்து உள்ள நம்ம கேட்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸ்டான மேனரில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஃபேமிலிஸ்க்கு ஒரு சூப்பர் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஸ்போர்ட்டியாக என்த்யூசியாஸ்டிக்காக ட்ரைவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கார் உங்களுக்கானதாக கிடையாது. கண்டிப்பாக இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெல் பேக்கேஜாக நிறைய ஃபியூச்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம இந்த காரை பற்றி என் வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்கு. ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வேணும்னா அதில் போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரூஃபில் இருந்து ஒயர்லெஸ் சார்ஜர், அப்புறம் உங்களுக்கு 360 டிகிரி கேமரா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டர்ஸ் மத்தியில் உங்களுக்கு யூனிக்கான ஃபியூச்சர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. லைட் நல்லா பளிச்சுட்டு இருக்க மாட்டேங்க. எல்இடி கிறிஸ்டல் எல்இடி வந்து இப்போ மிட் வேரியண்ட்லேருந்து வருதா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்இடி போனீங்கன்னா உங்களுக்கு ZXலேருந்து தான் Z+. ஓ, ஓகே ஓகே. லைட்டோட த்ரோ வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 6 o'clock கூட ஆகலை. இப்போயும் நல்லா ஒரு பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்கு. கண்டிப்பாக நைட் டைமில் வந்து இந்த லைட் வந்து எஃபெக்டிவாக இருக்குன்னு தோணுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக ட்ரைவ் பண்ணதை பார்த்துருப்பீங்க. வண்டி வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு சாஃப்டான ட்ரைவாக, ஒரு டீசெண்டாக, ரொம்ப ரேஷாக ட்ரைவ் பண்ணாமல் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபேமிலி ரைடுக்கு இந்த கார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன்றே வந்து பிரேக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் தான் சூப்பராக இருந்திருக்குன்றப்ப எனக்கு தோணுச்சு.
அண்ட் இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூ ஃபார் மணியாக ஃபியூச்சர்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிளோட இன்ஜினுக்கு நம்மளோட மக்கள் வந்து அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதில்ல அப்படின்றத கண்டிப்பாக கம்பெனிக்காரங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா 4 சிலிண்டர் இருந்ததை வந்து 1 சிலிண்டராக கம்மி பண்ணிட்டாங்க காஸ்ட் கட்டிங்காக. ஏன்னா ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 360 டிகிரி கேமரா, சன்ரூஃப் இதெல்லாம் கொடுக்குறப்ப அதில் அமௌண்ட் அதிகமாக செலவாகும். அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு இன்ஜினில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா மக்கள் இப்போ வந்து அந்த கிமிக்கான ஃபியூச்சர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத கம்பெனிக்காரங்க உணர்ந்துட்டாங்க அப்படின்றது தான் என்னோட ஒரு தாட்டாக இருக்குது. ஸோ இந்த கார் வந்து நீங்கள் கொடுத்துக்கிற காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூ ஃபார் மணியாக ஒரு காம்பேக்டான உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு சூப்பரான ஒரு செடான் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்றதுல நோ டவுட். அப்புறம் எப்பயுமே மாருதி வந்து பார்த்திங்கன்னா ரீசேல் வேல்யூக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு மெயின்டெனன்ஸ்க்கும் ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ சிட்டி டிரைவ்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு கம்ஃபர்டபுளான ரைடுக்கு இந்த காரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். உள்ள சீட்டிங் கம்ஃபர்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்ட் ஒன்று நீங்கள் அந்த ரம்பிளிங் சவுண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா 3 சிலிண்டர்ன்றதுனால அதை வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெரிய விஷயம் இல்லை. அது ரொம்ப ரேஷாக ட்ரைவ் பண்ணுறப்ப மட்டும்தான் உங்களுக்கு அந்த சவுண்ட் வந்து உள்ளே ஃபில்டர் ஆகுது. அண்ட் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ட்ரைவ் பண்ண பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக அந்த கார் வந்து உங்களுக்கு உங்களோட ஃபேமிலிக்கு ஒரு சூட்டபிளான காராக இருக்கும் அப்படின்றது தான் என்னோடய ஒப்பீனியன். ஸோ அந்த காரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அப்புறம் அந்த காரை வாங்குறதா இருந்தால் என்ன ரீசனுக்காக நீங்கள் வாங்கலாம் அப்படின்றதெல்லாம் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் ஆர் வெல்கம்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.